ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னத திருநாமம் மகிமைப்படுவதாக. இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த பிரைஸ் டிவி தொலைக்காட்சியின் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பாடு மரணங்களை நினைவு கூர்ந்து நாம் அவருக்கு நன்றி செலுத்துகிற இந்த நாளிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் வைத்து மொழிந்த 7 வார்த்தைகள், அந்த 7 வார்த்தைகளை குறித்து ஒரு சில காரியங்கள் இந்த நாளிலும் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட பேச விரும்புகிறார். ஆதாரமாக ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன், கேட்போம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 53வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2000 வருடங்களுக்கு முன்பாக மனுக்குல மீட்புக்காக இந்த பூமியிலே மனிதனாக வந்து உதித்தார். இந்த உலகத்திலே அவர் வாழ்ந்த பொழுது 100% மனிதனாக அவர் இருந்தார். ஆனால் அதே வேளையில் தெய்வீக குணாதிசயங்களையும் உடையவராக இருந்தார். இந்த உலகத்தில் பிறந்த எந்த மனிதனும் ஆதாமின் பாவத்திற்கு உடன்பட்டவனாய் இருந்தான். பிறப்பின் நிமித்தம் பாவிகள். ஆனால் இயேசு கிறிஸ்து பிறப்பில் பாவம் இல்லாதவராய், ஆதாமின் பாவத்தின் தொடர்பை துண்டித்தவராய், பரிசுத்த ஆவியானவராலே கன்னி மரியாளுடைய கர்ப்பத்தில் கருவுற்று ஒரு மனிதனாக இந்த உலகத்திலே பிறந்தார். அவர் இந்த உலகத்தில் மனிதனாக வாழ்ந்த பொழுதிலும் ஒரு பாவமும் ஒரு குற்றமும் செய்யாதபடிக்கு பரிசுத்தராக வாழ்ந்தார். இந்த உலகத்தில் எத்தனையோ மனிதர்கள் இருக்கிறார்கள், தலைவர்கள் இருக்கிறார்கள், தெய்வங்கள் என்று தங்களை சொல்லிக் கொண்டவர்கள் எத்தனையோ பேர் உண்டு. ஆனால் பரிசுத்தர், தூயவர் என்ற வார்த்தைக்கு சொந்தக்காரர் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. நாம் வசனத்தில் வாசிக்க கேட்டது போல நமக்கு சமாதானம் உண்டு பண்ணும் ஆக்கினை இயேசு கிறிஸ்துவின் மேல் விழுந்தது. அதாவது சமாதானம் என்று இந்த இடத்தில் நான் அர்த்தம் கொள்ளுவது ஏதோ மனதில் நான் அனுபவிக்கிற ஒரு சமாதானம் அல்ல. அதையும் தாண்டி அதற்கு மேலாக இந்த பகுதியில் சமாதானம் என்று சொல்லப்பட்டிருப்பது, ஆதாம் பாவம் செய்து, முதல் மனிதனும் மனுஷியும் பாவம் செய்து தேவ மகிமை இழந்து தெய்வத்தை விட்டு பிரிக்கப்பட்ட பொழுது வேதம் சொல்லுகிறபடி அந்த மனிதனை தெய்வத்தோடு கூட இணைக்கும் அந்த சம்பவம், தேவனோடு கூட சமாதானம், தேவனோடு கூட ஒப்புரவு. வேதம் சொல்லி இருக்கிறது, அந்த ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அந்த ஊழியத்தை நிறைவேற்றுவதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்தார். அந்த ஆக்கினை அவர் மேல் வைக்கப்பட்டது, அவர் மேல் விழுந்தது. ஆகவே சிலுவையில் அவர் தன்னை அடிக்க மரிக்க ஒப்பு கொடுத்து நம்மை பிதாவோடு கூட இணைக்க அவர் தன்னை முற்றிலுமாக அர்ப்பணித்தார். அதைத்தான் நாம இன்றைக்கு இந்த நாளிலே நாம் நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிறோம். அதான் நமக்கு பெரிய ஆசீர்வாதமா இருக்கிறது. இந்த வசனம் அழகா சொல்லுது, நமக்கு சமாதானம் உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அந்த இயேசு கிறிஸ்துவுக்கு எவ்வளவு நன்றி செலுத்த முடியுமோ அவ்வளவு நன்றி செலுத்தி கொண்டு கர்த்தருடைய பிரசன்னத்தில் காணப்படுவோம். அவர் தன்னுடைய ஊழிய நாட்களை முடித்து இந்த பூமியில் அவர் அனுப்பப்பட்ட நோக்கத்தை நிறைவேற்றுகிறதற்காக எருசலேமுக்கு செல்லுகிறார். கிட்டத்தட்ட 1 வார காலகட்டங்கள் அவர் அங்கே ஊழியங்களை நிறைவேற்றின பின்பு அவர் கடைசியாக தம்முடைய சொந்த ஜனங்களாலேயே பிடிக்கப்படுகிறார். பிரதான ஆசாரியர்கள், பரிசேயர்கள் யாவரும் இணைந்து அவரை பிடித்து கொலை செய்யும்படிக்கு எத்தனிக்கிறார்கள். ஆகவே இந்த சம்பவங்கள் எல்லாம் நமக்கு நன்றாக தெரியும். நாம அதை குறித்து தேவாலயங்களில் ஆராதனைகளில் நன்கு தியானிக்கிறவர்கள். ஆனால் அவைகளை நாம் முக்கியப்படுத்த விரும்பவில்லை. இயேசு கிறிஸ்து பாவிகளுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்டார், அடிக்கப்பட்டார்,
நொறுக்கப்பட்டார், அவர் சிலுவையில் மரித்தார். அதாவது நேற்றைய இரவு முழுவதுமே, நேற்றைய இரவு தொடங்கி கெத்செமனே தோட்டத்தில் தன்னுடைய வியர்வை இரத்தமாக மாறி சிந்தினது முதல் இந்நேரம் வரையிலும், வெள்ளிக்கிழமை மத்தியானம் தாண்டின வேளை வரையிலும் அவர் இரத்தம் சிந்தி கொண்டே இருந்தார். அவருடைய இரத்தம் தேசத்தில் விழுந்து கொண்டே இருந்தது, பூமியில விழுந்து கொண்டே இருந்தது. யாருக்காக? உனக்காக, எனக்காக, நம்மை தேவனோடு ஐக்கியப்படுத்துவதற்காக. இந்த உலகத்தின் எல்லா மதங்களும் சொல்லுகிறது, இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பில்லை. மனிதனுக்கு பாவ விமோச்சனம் வேண்டும் என்றால் இரத்தம் சிந்தப்பட வேண்டும். ஆகவேதான் எல்லா மதங்களும் இரத்தம் சிந்துகிறதற்கு பலி பொருட்களை நிர்ணயிக்கிறது, ஏற்படுத்துகிறது. ஆனால் இங்கே ஆட்டு ரத்தமோ கோழி ரத்தமோ ஒரு மிருகத்தினுடைய இரத்தம் மனிதனுடைய பாவத்தை போக்குவதில்லை. பாவியாகிய எந்த ஒரு மனிதனுடைய இரத்தமும் மனிதனுடைய பாவத்துக்கு விமோச்சனத்தை கொண்டு வருவதில்லை, பரிகாரம் செய்வதில்லை. ஆகவே இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மனிதனாக அனுப்பப்பட்டார். அவர் பரிசுத்தமான மனிதனாக தன்னுடைய இரத்தத்தை சிந்தி பாவ பரிகாரத்தை நிவர்த்தி செய்தார். ஆகவே இன்றைக்கு எந்த நிலைமையில் நாம் இருந்தாலும் அந்த இரத்தத்தின் இடத்திற்கு வருவோம் என்றால் உங்கள் ஒவ்வொருவருக்கும், நம் ஒவ்வொருவருக்கும் விடுதலை உண்டு, பாவ பரிகாரம் உண்டு என்பதை மகிழ்ச்சியோடு நான் சொல்லிக் கொள்ளுகிறேன். நீங்கள் யாராக இருந்தாலும் இந்த கணம் இயேசு கிறிஸ்துவனிடத்தில் நீங்கள் வருகிறதற்கு உங்களுக்கு இடம் உண்டு. உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு அளிக்கப்படுகிறது. எந்த பாவமாக இருந்தாலும் அதை மன்னிக்கிற, சுத்திகரிக்கிற வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்திற்கு உண்டு. அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டார். பிலாத்துவினால் சிலுவையில் அறையப்படுகிறதற்கு ஒப்பு கொடுக்கப்பட்டு, ஆமீன், அவர் சிலுவையில் அறையப்பட்டார். அந்த சிலுவையில் அறையப்பட்டதிலிருந்து அவர் சில வார்த்தைகளை சிலுவையில் வைத்து பேசுகிறார். அந்த வார்த்தைகள் இன்றளவும் சமுதாயத்தில், சரித்திரத்தில், உலகத்தில், இந்த பூமியில் பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தி இருக்கிறது. 7 வார்த்தைகள், சிலுவையில் இயேசு கிறிஸ்து மொழிந்த 7 வார்த்தைகள். அதனுடைய பின்னணியத்தையும் அந்த வார்த்தைகளின் அர்த்தங்களை, ஒரு சில காரியங்களை வேகமாய் இந்த நாளில் நாம் தியானிப்போம். எல்லாரும் சேர்ந்து தியானிப்போம். அது நம்முடைய குடும்பத்திற்கு, நம்முடைய வாழ்க்கைக்கு மிகவும் பிரயோஜனமாயிருக்கும். பாருங்கள், சிலுவையின் காட்சியை தரிசித்து பாருங்கள். இந்த சிலுவையிலிருந்து ஓடுகிற இரத்தத்தை பாருங்கள். யாருக்காக? நமக்காக, நமக்காக, நமக்காக சிந்தப்பட்ட இரத்தம். அந்த இரத்தத்தின் இடத்திற்கு வாருங்கள். சிலுவையை கவனித்து பாருங்கள். சிலுவையில் வைத்து பேசப்படுகிற, துணிக்கிற சத்தம், வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையை உருவாக்கும். அந்த வார்த்தை நமக்கு மிகவும் ஆசீர்வாதமானது. வார்த்தைகளுக்கு நேராக நம்முடைய சிந்தைகளை திருப்புவோம். முதலாவதாக ஒரு வசனத்தை வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரம் 34வது வசனம் வாசிக்கிறேன். அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. முதலாவதாக இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட பொழுது அவர் பேசின வார்த்தை இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும். எப்பொழுது? சிலுவையில் அறையப்பட்ட பொழுது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிற வார்த்தைகள். இந்த நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு அந்த உயரத்திலே, வானத்துக்கும் பூமிக்கும் மத்திய பகுதியிலே உயர்த்தப்பட்டிருக்கிறார். இரத்தம் சிந்தி கொண்டிருக்கிறார். வேதனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். நேற்றுக்கு இரவு தொடங்கி இந்த நொடி வரைக்கும் அந்த இரத்தம் சிந்தப்பட்டு கொண்டே இருக்கிறது. அந்த வேளையிலே அவர் சிலுவையில் இருந்து மொழிகிற முதல் வார்த்தை, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும். இந்த வார்த்தை சொல்லுகிற பொழுது யாரை பார்த்து இந்த வார்த்தை சொல்றார்? 3 எழுத்தின் பிரகாரமாக நம்ம பார்ப்போம். முதலாவதாக இந்த வார்த்தை கடந்த நாட்கள் முதலே, கடந்த இரவு முதலே
தன்னை காரணம் இல்லாமல் பரியாசம் செய்த சேவகர்கள் இருக்கிறார்கள். மாத்திரமல்ல, தன்னுடைய தாடியை பிடுங்கினவர்கள், வேதனையை தந்தவர்கள், தன்னுடைய கன்னத்தில் கோலினால் அறைந்தவர்கள் உண்டு, தன்னுடைய கன்னத்திலே அறைந்தவர்கள் உண்டு, இன்னும் தன்னுடைய முகத்தில் கடந்த இரவு முதல் காரை துப்பி இகழ்ந்த சேவகர்கள் உண்டு. அது மாத்திரமல்ல, ஆமீன், எந்த ஒரு ஈவு இரக்கம் இல்லாமல் குற்றம் இல்லாதவரை மக்கள் கேட்கிறார்கள் என்பதற்காக, ஆமீன், அந்த சிலுவையிலே வைத்து கார் இரும்பு ஆணிகளினாலே 2 கால்களை சேர்த்து வைத்து 2 கைகளிலும், ஆமீன், ஆணிகளை இரத்தம் சொட்ட 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 அடித்தவர்கள். இவர்கள் எல்லாரையும் என் இயேசு கிறிஸ்து அந்த கணம் நினைவு கூறுகிறார். தனக்கு தண்டனை விதித்தவர்கள் யாரெல்லாம்? காய்பா, பிரதான ஆசாரியர்கள், செனகரிப் சங்கத்தார்கள், பிலாத்து தன்னை நீதிமான் என்று அவர் அறிந்திருந்தும், மத்தேயு 27வது அதிகாரம் அதனுடைய 18வது வசனத்தில் வாசிக்கிற பொழுது, அவர்கள் கூடியிருக்கையில் அவர்களை நோக்கி, எவனை நான் உங்களுக்கு விடுதலை ஆக்க வேண்டும் என்று இருக்கிறீர்கள்? பரபாசையோ அல்லது கிறிஸ்து என்னப்படுகிற இயேசுவையோ என கேட்கிறான். ஏன்னா பிலாத்துவுக்கு தெரியும் இவர் ஒரு நீதிமான் என்பதை மிக நன்றாக அறிந்திருந்தார். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 10வது வசனத்தில் வாசிக்கிற பொழுது, அவர்களை நோக்கி, நான் யூதருடைய ராஜாவை உங்களுக்கு விடுதலையாக்க வேண்டும் என்று இருக்கிறீர்களா என்று கேட்டார். அப்படி தன்னுடைய மனைவியினால் முந்தின இரவு வேளையிலே தேவனால் எச்சரிக்கப்பட்டு, மனைவி பிலாத்துவை கூட்ட எச்சரித்தும் இவர் ஒரு நீதிமான் என்று சொல்லி பிலாத்துவே சொல்லுகிறார், இவரிடத்தில் மரணத்திற்கு ஏதுவான எந்த ஒரு தவறையும் குற்றத்தையும் நான் காணவில்லையே என்று சொல்லியும், அந்த கொலை குற்றத்துக்கு, அதாவது சிலுவையில் அறையப்படுவதற்கு மரண தண்டனையை விதித்த பிலாத்துவை இயேசு கிறிஸ்து சிலுவையில் இருந்து நினைத்து பார்க்கிறார். 3.5 வருடங்கள் தன்னோடு கூட இருக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட 12 சீஷர்கள் மாத்திரமல்ல, அவர்கள் பிரசங்கிக்கவும் பிசாசுகளை துரத்தவும் அதிகாரம் பெற்றவர்கள் கொடுத்தார் அவர்களுக்கு. அவர்களை நினைச்சு பார்க்கிறார், தன்னை பிடித்தவுடன் தன்னை தனித்து விட்டு ஓடி சென்றார்களே. தன்னுடைய தோழர்கள், நண்பர்கள், இதுவரையும் தனியாக வந்து சந்தித்தவர்கள் உண்டு, தோழர்கள் வட்டாரங்கள் உண்டு, எல்லாரும் இயேசு கிறிஸ்துவை விட்டார்கள். கடந்த இரவு மட்டும் 3 முறை இவர் யாரென்றே தெரியாது என்று மறுதலித்த பேதுருவை நினைத்து பார்க்கிறார். தன்னை தனியே விட்டு சென்ற ஒவ்வொரு மனிதர்களையும் இயேசு கிறிஸ்து சிலுவையில் நின்று இந்த பாடுகள் மத்தியிலே நினைவு கூர்ந்து, இன்னும் பாருங்கள், கடந்த நாட்களிலே தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று ஆர்ப்பரித்த ஒரு பெரிய திரள் கூட்டம், எண்ணிக்கை கடங்காத கூட்டம். 5 அப்பத்தையும் 2 மீன்களையும் அவர் ஆசீர்வதித்து கொடுத்த பொழுது வயிறார திருப்தி அடைந்த திரள் கூட்டம். இன்றைக்கு எங்களுக்கு பரபாசை வேண்டும், இவரை சிலுவையில் அறையுங்கள் என்று தங்களுடைய பேச்சை, தங்களுடைய ஆர்ப்பரிப்பை மாற்றி துரோகம் செய்த திரள் கூட்டம் எல்லாரையும் அவர் நினைவு கூறுகிறார். தன்னை தெரிந்தெடுக்கிறதற்கு பதிலாக பரபாசை தெரிந்தெடுத்தவர்கள். இப்படி சொல்லிக் கொண்டே போகலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகம் 2வது அதிகாரம் 36வது வசனத்துல பார்க்கிற பொழுது சொல்லப்படுகிறது, நீங்கள் இயேசுவை சிலுவையில் அறைந்தீர்கள். ஜனங்கள், எருசலேமில் கூடியிருந்த ஜனங்களை பார்த்து, அப்போ இயேசு சிலுவையில் அறையப்பட அந்த ஜனங்கள் காரணமா இருந்தார்கள். மிக முக்கியமா இஸ்ரவேல் வீட்டார்கள். அப்போஸ்தலர் 15 சொல்லப்பட்டிருக்கிறது, ஜீவாதிபதியை நீங்கள் கொலை செய்தீர்கள். தேவாலயம் ஜீவாதிபதியை கொன்றது. அந்த ஜீவாதிபதியை கொன்றது அந்த தேவாலயத்தை நினைவு கூறுகிறார், திரள் கூட்டத்தை நினைவு கூறுகிறார். ரோமர் 3:12 வாசிக்கிற பொழுது, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி என்ற வார்த்தை. அப்படின்னா என் இயேசு சிலுவையில் அறையப்படுகிறதற்கு நானும் காரணமானேன், நம் அனைவரும் காரணமான முழு மனுக்குலத்தையும் என் இயேசு கிறிஸ்து தன்னுடைய நினைவிலே கொண்டு வருகிறார். அப்போஸ்தலர் 3:17 வாசிக்கிற பொழுது, சகோதரரே, நீங்களும் உங்கள் அதிகாரிகளும் அறியாம இதை செய்தீர்கள் என்று அறிந்திருக்கிறேன். அனுதினமும் அவரை மறக்கிற நம்மையும் அவர் நோக்கி பார்க்கிறார். நம்மையும் அவர் நோக்கி பார்த்து இந்த சிலுவையிலிருந்து சொல்லுகிறார், பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே
எப்படி இதை சொன்னார்? கோபத்தோட சொன்னாரா? இல்லவே இல்லை. கோபத்தோட அல்ல. அந்த சரீர பாடு வேதனையின் உச்சகட்டம், நல்ல வெயில் அடிக்கிற வேளை, அந்த சிலுவை மரத்துல தொங்கி கிடக்கிறார். அந்த முழு பாரமும் ஆணிகளில் தொங்கி கிடக்கிறது. 3 ஆணிகளில். சரீரம் எப்படி இருந்திருக்கும் யோசித்து பாருங்க. பாடுகளின் உச்சகட்டம். அந்த நேரத்தில் அவருடைய அன்பு அந்த பாடுகளையும் வேதனைகளையும் மேற்கொள்ளுகிறது காட்சி அந்த முதல் வார்த்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது. அது நாம தெளிவாய் உணர முடியும். இயேசு சிலுவையில் அறையப்பட்டதே மனிதனுக்கு மன்னிப்பின் வாசலா இருக்கிறது. என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, அருமையான நண்பர்களே, நமக்கு மன்னிப்பு கிடைப்பதற்காக என் இயேசு கிறிஸ்து சிலுவையின் பரியந்தம் அவர் தன்னை ஒப்பு கொடுத்தார். அந்த பாடுகள் யாருக்காக? நமக்காக. சிலுவையில் மரித்து அனுதினமும் அவரை மறுதலிக்கிற, அனுதினமும் அவரை மறக்கிற, அனுதினமும் அவரை வேதனைப்படுத்துகிற, எத்தனையோ முறை சுவிசேஷ சத்தத்தை கேட்டும், எத்தனையோ முறை அன்பின் சத்தத்தை கேட்டும் அவரை விட்டு பின்வாங்குகிற, அந்த சத்தத்துக்கு செவி கொடுக்காமல் இருக்கிற நம்மையும் நோக்கி பார்த்து இயேசு சிலுவையில் முதல் வார்த்தையை சொல்லுகிறார், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. அவருடைய சிலுவை மரணமே மனிதனுக்கு மன்னிப்பை பெற்று தந்திருக்கிறது என்று சொன்னால் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அவரே நமக்கு மன்னிப்பை பெற்று தந்த நல்ல ஜீவாதிபதி. அது மாத்திரமல்ல, கடைசி பந்தியிலும் இந்த மன்னிப்பை குறித்து விவரித்தார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26வது அதிகாரம் 27, 28 வசனங்களிலே வாசிக்கிற பொழுது தன்னுடைய கடைசி பந்தியிலும் அதை விவரிக்கிறார். பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமா இருக்கிறது என்று சொல்லி அந்த மன்னிப்பை குறித்து தெளிவாய் இங்கேயும் விவரிக்கிறதை பார்க்க முடிகிறது. அவர் மன்னித்தார். அவர் பிரசங்கம் பண்ண மட்டும் செய்யல, கற்றுக் கொடுக்க மாத்திரம் செய்யல, ஆமீன், ஆலோசனை கொடுக்க மாத்திரம் செய்யல, கவுன்சிலிங் மட்டும் கொடுக்கல. அதை தாண்டி இயேசு கிறிஸ்து மன்னிக்கிறவராய் இருந்தார். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 5வது வசனத்துல வாசிக்கிற பொழுது ஒரு திமிர்வாதக்காரனை மன்னித்தார். இன்னும் யோவான் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் அதனுடைய 1 முதல் 11 வரை உள்ள வசனங்களை வாசிக்கிற பொழுது கையும் களவுமாக பிடிக்கப்பட்ட விபச்சார பாவத்தில் பிடிக்கப்பட்டு தன்னிடத்தில் ஆமீன் தண்டனைக்கு கோரி வந்த ஒரு ஸ்திரீயை, அவர் விபச்சார ஸ்திரீயை மன்னித்ததை பார்க்க முடிகிறது. இதற்கு பிறகு உயிர்த்தெழுந்தவுடன் அவர் சொன்னார், மன்னிக்க கட்டளை கொடுத்தார், எல்லாரையும் மன்னிங்க. யோவான் 20வது அதிகாரம் 22, 23 வசனத்தை வாசிக்கிற பொழுது அவர் மன்னிக்கும்படிக்கு கட்டளை கொடுத்ததை பார்க்க முடிகிறது. எபேசியர் 4வது அதிகாரம் 32வது வசனத்தில் வாசிக்கிற பொழுது ஆமீன் அப்போஸ்தலனாகிய பவுல் கட்டளையிடுகிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் கட்டளையிடுகிறார், நீங்கள் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் என்று. அதாவது மன்னிப்பு இல்லாத அன்பு இல்லை, அன்பு இல்லாத மன்னிப்பு இல்லை. பிறரை மன்னிக்கும் வல்லமை கொண்டவன் பிறரை நேசிக்கும் வல்லமை உடையவனாய் இருக்கிறான் என்பது உண்மை. இயேசு சிலுவையில் வைத்து மொழிந்த முதல் வார்த்தை, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே. நம்மையும் நினைவு கூர்ந்து மன்னிக்கிற ஒரு சத்தம் நமக்கு மன்னிப்பின் வாசலா இருக்கிறது. இன்னைக்கு நாம் இவ்வளவு மனசாட்சிகள் சுத்திகரிக்கப்பட்டு இருக்கிறோம்னா இயேசு கிறிஸ்து பரிந்து பேசுகிற ஒரு வார்த்தை, மன்னியும் மன்னியும் மன்னியும். நாமும் பிறரை மன்னிப்போம், நாமும் மன்னிப்பை பெற்றுக்கொள்வோம். இது பெரிய ஆசீர்வாதம். இந்த உலகத்துல பெரிய ஒரு ஆசீர்வாதம், forgiveness of sin, பாவ மன்னிப்பு. அதை பெற்றுக்கொள்வோம். அந்த நிச்சயம் இருக்கட்டும், கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இரண்டாவதாக, அப்படியே இயேசு கிறிஸ்து சிலுவை மரத்தில் பாடுகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிற பொழுது லூக்கா எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரம் 43வது வசனத்தை வாசிக்கிற பொழுது அங்கே ஒரு நம்பிக்கையான வார்த்தையை சொல்றார். முதல் வார்த்தை மன்னிப்பின் வார்த்தை. இரண்டாவதாக அவருடைய வஸ்திரங்களை எல்லாம் பங்கு போடுறாங்க. ஜனங்கள் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எல்லாரும் இகழுகிறாங்க, நீ உன்னையே காப்பாற்றிக்கொள், உன்னையே ரட்சித்துக்கொள், இப்படியெல்லாம் சொல்லி அவரை இகழுகிறாங்க, பரியாசம் பண்றாங்க. அவரால் நன்மை பெற்றவர்கள் எல்லாரும் இப்படி செய்யறாங்க. அவரை எல்லாம்
இயேசு கிறிஸ்து மன்னிக்கும்படிக்கு தேவனிடத்தில் வேண்டுகிறதை பார்க்க முடிகிறது. நீ யூதரின் ராஜாவானால் உன்னையே நீ காப்பாற்றிக்கொள் அப்படிலாம் சொல்றாங்க. அப்போ 2 பக்கத்தில் அறையப்பட்ட கள்ளர்கள், அந்த கள்ளர்களில் ஒருவன் சொல்லுகிறான், ஆண்டவரே நீர் கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை சிலுவையில் வைத்து இகழுகிறான். அவனும் தண்டிக்கப்பட்டிருக்கிறான், இகழுகிறான். அப்பொழுது மற்றொரு திருடன் இயேசு கிறிஸ்துவை பார்த்தும் அந்த திருடனை பார்த்தும் ஒரு வார்த்தையை சொல்லுகிறான். லூக்கா 23வது அதிகாரம் 41வது வசனம். நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம், இவரோ தகாததொன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டான் சிலுவையில் வைத்து. ஒரு நல்ல ஒரு குணாதிசயத்தை வெளிப்படுத்தி இயேசுவை பார்த்து கேட்கிறான், இயேசுவை நோக்கி, ஆண்டவரே நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். அழகான ஒரு ஜெபம், என்னை நினைத்தருளும். வேதத்தில் அநேகர் இப்படி ஜபித்திருக்கிறாங்க, சிலுவையில் வைத்து. இனி வாழ்க்கையில வேற வாய்ப்பு இல்லை, வேற ஒரு தருணம் கொடுக்கப்படுவதில்லை, கடைசி தருணம், அடுத்து மரணம். மரணத்தை நேர்முகமாய் பார்த்து கொண்டு அவன் ஜபிக்கிறான், என்னை நினைத்தருளும் ஆண்டவரே அப்படின்னு. அந்த ஜபத்திற்கு முன்பாக 43வது வசனத்துல இயேசு உடனே சொல்லுகிறார், காலம் தாழ்த்தாதபடிக்கு இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்று அவர் வாக்களிக்கிறார். அவர் சொல்றார், என்னை நினைச்சருளும் ஆண்டவரே உங்க ராஜ்யத்தில் வரும்போது. அப்போ இயேசு சொல்லுகிறார், இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசில் இருக்கிறாய் என்று, பரதேசில் இருப்பாய் என்ற வார்த்தையை உரைக்கிறதை பார்க்க முடிகிறது. இந்த வார்த்தையை சொல்லுகிற பொழுது 44வது வசனம் சொல்லுது, ஏறக்குறைய 6ஆம் மணி நேரமாயிருந்தது. இந்த வார்த்தையை குறித்து நாம் பார்க்கிறோம். இந்த திருடன் சொல்லுகிற 40வது வசனத்துல, மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்கு உட்பட்டவனாயிருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையோ? ஆண்டவருக்கு பயப்பட மாட்டியா? உன் வாயில தேவனுக்கு பயப்படுகிற வார்த்தை வராதா அப்படின்னு கேட்டு ஆண்டவரிடத்துல கேட்கிறான். இங்க பாருங்க, இங்க எந்த மத தலைவர்களும் அல்ல இந்த வார்த்தையை சொல்லுகிறது, எந்த குருக்கள் அல்ல, ஒரு திருடன், வாழ்நாள் முழுவதும் தவறுகளை செய்து நடந்த ஒரு திருடன் ஒரு உண்மை நிலவரத்தை சொல்லுகிறான், ஒரு உண்மை நிலவரத்தை விவரித்து சொல்லுகிறான். இயேசுவினிடத்தில் அவன் மன்றாடுகிறான், உண்மையை புரிந்து கொண்டு தன்னுடைய வாழ்க்கையில உணர்ந்து அனுபவித்த மரணத்தை முகமுகமாய் தரிசித்து கொண்டு சொல்லுகிறான், ஆண்டவரே என்னை நினைத்தருளும் ஆண்டவரே, என்னை நினைத்தருளும் ஆண்டவரே. நாமும் நியாயப்படி தண்டிக்கப்பட்டிருக்கிறேன், நாம் செய்த தப்புக்காக தான் அறையப்பட்டிருக்கிறேன். இப்போ இப்படி என் தப்புக்கு அநேக தண்டனை இருக்கு, இனி ஒரு நித்திய மரணம் இருக்குது, ஆனா என்ன நினைத்தருளும் என்று அவன் ஆண்டவரை பார்த்து கேட்கிறான். ஏன்னா அவன் சொல்றான், இயேசு கிறிஸ்து பாவம் இல்லாதவர், தகாததொன்றையும் அவர் நடப்பிக்காதவர், நினைத்தருளும் ஆண்டவரை. இந்த இடத்துல பாருங்க, அந்த கள்ளனுடைய மனம் திரும்பின கள்ளனுடைய விசுவாசம் அது எவ்வளவு பெரிதா இருக்குது, எவ்வளவு அழகா இருக்கிறது. இன்னைக்கு நாம் அநேகர் ஜபிப்போம், ஆனால் மனம் திரும்பின ஜபம் அது பெரிய ஆசீர்வாதம். இவன் மனம் திரும்பின இந்த கள்ளனுடைய ஜபம், அந்த ஒரு ரிக்வெஸ்ட் எவ்வளவு அழகா இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. தன்னுடைய வாழ்க்கையில் சந்தேகத்தை வெளிப்படுத்தின தோமாவை காட்டிலும் நல்ல ஒரு விசுவாசம், இந்த விசுவாசம் உள்ள ஜபத்தை கேட்ட இயேசு தன் பாடுகளின் வேதனைகளின் மத்தியில் அந்த உச்சத்தில் நின்று கொண்டு அவர் பதில் கொடுக்கிறார். நான் சொல்றேன், நம்முடைய ஜபத்திற்கு, விசுவாசம் உள்ள ஜபத்திற்கு, மனம் திரும்புகிற ஒருவருடைய வேண்டுதலுக்கு பதில் கொடுக்கிற தெய்வம் இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறார். சிலுவையில் வைத்து கூட அந்த ஜபத்தை தள்ளாதவர் இன்றைக்கு நாம் ஜபிக்கிற ஜபத்துக்கு கண்டிப்பா பதில் தருவார். நம்முடைய கூப்பிடுங்க சத்தமா அவரை பார்த்து, அவர் நமக்கு வேண்டுதலுக்கு பதில் தருகிறவராய் இருக்கிறார். இந்த நம்பிக்கையின் வார்த்தை, அவன் நம்பிக்கையற்று இருக்கும் பொழுது அந்த இடத்துல நம்பிக்கையை கொடுக்கிறார் அவனுக்கு. நீ இன்னைக்கு என்னோடு கூட பரதேசில் இருப்பாய், அந்த வார்த்தை அவனுக்குள்ள நம்பிக்கையை உண்டு பண்ணுகிறது. மரண நேரத்தில் நம்பிக்கையோடு அவன் மரணத்தை எதிர்கொள்ளுகிறான். அது அன்பும் கிருபையும் நிறைந்த வார்த்தையா இருந்தது அவனுக்கு. தன்னை நினைத்தருளும்படியாக கேட்டுக்கொண்ட மனம் திரும்பின கள்ளனின் ஜபத்திற்கு பரலோகத்தை அவனுக்காக துறந்து தன் தெய்வீகத்துவத்தை வெளிப்படுத்திய தேவனுடைய தாராள குணம்,
அந்த கிருபை எவ்வளவு பெரிதா இருக்குது பாருங்க. இந்த வார்த்தை நமக்கு ரட்சிப்பின் நம்பிக்கையை தருகிறது. நம் இதயத்தை திருப்பி ஜபம் பண்ணுவோம்னா அந்த ஜபத்துக்கு பரலோகத்தின் தெய்வம் மன்னிப்பை கட்டளையிட்டு நம்பிக்கையான நித்தியத்தை தரும் என்பதற்கு எந்த சந்தேகமும் இல்லை. எபிரேயருக்கு எழுதின நிருபம் அதனுடைய 7வது அதிகாரம் 25வது வசனத்தில் வாசிக்கிற பொழுது, மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகியால் அவர்களை முற்று முடிய ரட்சிக்க வல்லவராயும் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் முற்று முடிய ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறாராமே. ஏன்? அவர் நீதி உள்ள தெய்வம், நீதி உள்ள தெய்வம். இதை பதில் மூலம் இந்த இடத்துல நிரூபித்து காட்டுகிற இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலம் எவ்வளவு. மனிதன் நம்பிக்கையற்ற இந்த உலகத்தில் இருக்கிறான். பாவம் செய்த மனிதனுக்கு இனி நம்பிக்கை கிடையாது. பாவத்தின் சம்பளம் மரணம். பாவம் செய்த ஆத்துமா சாகும். ஆனால் அதை மாற்றி மனம் திரும்பி அவரிடத்தில் வருகிற பொழுது கிருபையையும் அன்பையும் வெளிப்படுத்தி நம்பிக்கையின் வார்த்தையை சொல்லுகிற இயேசு கிறிஸ்துவின் அந்த வார்த்தை இன்றைக்கு வரைக்கும் நாம் ஒவ்வொருவரையும் ரட்சித்திருக்கிறது. இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஒருவேளை ஏதோ ஒரு சூழ்நிலைமையில் இருப்பீங்கன்னா இயேசு கிறிஸ்துவினிடத்துல வாங்க, மனம் திரும்பி வாங்க, செய்த தவறுகளை அறிக்கையிட்டு வாங்க, அவரிடத்துல விசுவாசமா கூப்பிடுங்க. அவருடைய நீதி நம்மையில வரும் என்பதற்கு சந்தேகமே இல்லை. ஆமென், ஆமென். இப்படி இயேசு கிறிஸ்து முதலாவதாக மன்னிப்பின் சத்தத்தை எழுப்பினார். இரண்டாவதாக யோவானும் தாய் மரியாளும் வேற சில மகதலேனா மரியாள், கிளையோப்பா மரியாள் எல்லாரும் நிற்கிறாங்க இந்த இடத்துல. அவங்க நின்று கொண்டு இருக்கிற பொழுது இயேசு கிறிஸ்து அடுத்து ஒரு வார்த்தை இந்த இடத்துல சொல்லுகிறார். அது ஆறுதலின் வார்த்தையா இருக்கிறது. இன்னைக்கு வரைக்கும் மனிதர்களுக்கு அது ஆறுதலின் வார்த்தை. அந்த 26வது வசனத்துல பாருங்க, அவங்க நின்றுட்டு இருக்கிறத பார்த்து, அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான். இயேசுவும் மரியாளும் ஒரே இடத்துல சந்திக்கிறாங்க. இங்க முதலில் கானா ஒரு கல்யாண வீட்டில் வச்சு ஒரே இடத்துல சந்திக்கிறாங்க. இடையில் ஊழியத்தின் இடைப்பட்ட பகுதியில் அவரை பார்க்க வருகிறார்கள். இப்பொழுது தன்னுடைய ஊழியத்தின் கடைசி நாட்களில் சிலுவை நிழலில் அடியில் இயேசு கிறிஸ்துவுக்கு அருகாமையில் இந்த இடத்துல யோவான் மட்டுமே மரியாள் சிலுவையின் அருகில் நிற்கிறதை பதிவு செய்திருக்கிறார். இங்க மரியாளை ஸ்திரீயே என்று அழைக்கிறத பார்க்க முடிகிறது. கானா ஒரு கல்யாண வீட்டுல யோவான் எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 1 முதல் 11 வரை வாசிக்கிற பொழுது அங்கேயும் தன்னுடைய தாயாகிய மரியாளை ஸ்திரீயே என்று அழைக்கிறார். சிலுவையின் மொழியிலும் அப்படியே அழைக்கிற, ஸ்திரீயே அதோ உன் மகன். இது எதை நினைவுபடுத்துகிறது? ஆதியாகமத்தின் புத்தகம் 3வது அதிகாரம் 15வது வசனத்தில் சர்ப்பத்தை பார்த்து சொன்னார், உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீர் அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். அந்த முதல் மேசியாவை குறித்த வாக்குத்தத்தத்தை, தீர்க்க தரிசனத்தை இந்த ஸ்திரீயே என்கிற வார்த்தை நினைவு கூற செய்கிறது. அதை நம்ம பார்க்கிறோம் இந்த இடத்துல. இந்த இடத்துல நினைச்சு பாருங்க, ஒரு சொந்த மகன், எவ்வளவோ நிந்தை அனுபவித்து பெற்றெடுத்த ஒரு மகன், தன்னுடைய நல்ல வாலிப வயதுல, நடுத்தர வயதில் சிலுவை மரணம். முந்தின இரவு முதலே ரத்தம் சிந்த தொடங்கி தெருக்கள் எல்லாம் இரத்த கோலம். வரலாற்று ஆசிரியன் சொல்லுகிறார், எருசலேமின் தெருவீதிகளிலே இயேசுவின் இரத்த கோலம் எங்கும் காணப்பட்டது. பிலாத்துவின் முற்றத்தில் சாட்டையால அடிக்கிற பொழுது அந்த சதை பிண்டங்கள் இரத்த கட்டிகளாக அங்கும் இங்கும் சிதறை துடித்துக் கொண்டிருந்தது. சிலுவையில் மேலிருந்து கீழ் வரைக்கும் அந்த இரத்தம் தாரை தாரையாக இரத்தம் காய்ந்திருக்க, அதுக்கு மேல படிய. ஆமீன். ஆகவே வரலாற்று ஆசிரியன் சொல்லுகிறார், சிலுவையை உண்மையாய் பார்க்கிற ஒருவனுடைய இருதயம் உடைக்கப்படும். அவ்வளவு கொடிதான காட்சி ஒரு தாயால எப்படி பார்க்க முடியும்? அவ்வளவு துக்கம், தாயினுடைய துக்கம். தன்னுடைய கண்களுக்கு முன்னால வச்சு மகனை பரியாசம் பண்ணுகிற பரியாசங்கள், துன்புறுத்துதல், சிலுவையில் அறையப்படுதல், அந்த காரிரும்பு ஆணிகள் தன் கண்களுக்கு முன்பாக மகனுடைய கைகளிலும் கால்களிலும் அடித்து
பிறக்குகிறத பார்க்கிற பொழுது தாயினுடைய இருதயம் எப்படி துடித்திருக்கும், பதறி போயிருக்கும். அன்னைக்கு லூக்கா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 35வது வசனத்தின் வார்த்தைகள் அவள் நினைவில் வருகிறது. உன் ஆத்துமாவையும் ஒரு பட்டயம் உருவி போகும் என்றான். சீமோன் கூறின அந்த வார்த்தை, இன்னைக்கு அந்த வேதனை ஒரு பட்டயத்தை போல இருதயத்தை உருவி போகிறது. இப்போ 4 பேர் சிலுவையின் அருகில நிக்கிறாங்க இந்த வேதனையோட. அன்பின் சீஷன், தாயாகிய மரியாள், எல்லாரும் வேதனையோட நிக்கிறாங்க. தாயாகிய மரியாள், யோவான், கிளையோப்பா மரியாள், மகதலேனா மரியாள், எல்லாரும் வேதனையோட நிக்கிறாங்க. இந்த 3வது முறை இயேசு கிறிஸ்து சிலுவையிலிருந்து தன் வாய்களை திறந்து பேசுகிறார். யாருக்காக? மரியாளுக்கும் யோவானுக்கும். இந்த இடத்துல இந்த வார்த்தை எதை வெளிப்படுத்துது? அவரை நேசிக்கிறவர்களை கருதுகிற தெய்வம் ஒருவர் உண்டு என்பதை இந்த வார்த்தை, ஆறுதலான வார்த்தை வெளிப்படுத்துகிறது. தன் நிமித்தம் வேதனையோட இருக்கிற தாயின் உள்ளம், அன்பின் சீசனுடைய இருதயம் பதறி உடைந்து போய் இருக்கிற அந்த சிச்சுவேஷன், சூழ்நிலைமையில் சிலுவையிலிருந்து ஆறுதலின் வார்த்தை வருகிறது. இன்னும் இன்றைக்கு வரைக்கும் உள்ள எல்லா மனுக்குலத்திற்கும் ஆமென், பெற்றோரை கவனிக்கும் நல்ல மகனுடைய குணாதிசை மரிக்கும் போது கூட தன் தாய் மேல கவனிக்கிற கரிசனை உள்ள பாதுகாக்கும் குணத்தை வெளிப்படுத்துகிறது. இந்த இடத்துல யோசேப்பை எங்கேயுமே பார்க்க முடியல. ஆகவே அவர் மரித்து போயிருக்கலாம், இல்லாவிட்டால் அவர் மரியாளை கவனித்திருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. இயேசு மூத்த குமாரனாகையால் அவர்தான் மரியாளை கவனிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்தார். அந்த நேரத்துல தான் சொல்றார் யோவானை பார்த்து, அதோ உன் தாய். தன்னுடைய பொறுப்பை வேறொருடைய கரத்துல ஒப்பு கொடுத்து மரிக்கிற இயேசு கிறிஸ்து, உண்மையுள்ள இயேசு கிறிஸ்து, ஆறுதலை தருகிற இயேசு கிறிஸ்து, ஒரே ஒரு மகன். இந்த இடத்துல அவன் தன் பொறுப்பை ஒப்பு கொடுக்கிறத பாருங்க, எவ்வளவு அழகா இருக்கு. இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற பொழுது நாம் நம்முடைய பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியும் காலங்கள் ஒருவேளை முடிவுக்கு வரலாம். நாம வயது செல்லுகிற பொழுது, வளருகிற பொழுது. ஆனால் நாம் மரிக்கிற வரையிலும் நம் பெற்றோரை கனப்படுத்தும் காலம் முடிகிறது இல்லை என்பதை இயேசு கிறிஸ்து சிலுவையில் வெளிப்படுத்துகிறார். உன் பெற்றோரை கனப்படுத்துவாயாக. இந்த இடத்துல பாருங்க, இந்த அனுபவத்துல இயேசு கிறிஸ்து அப்படியே தொடர்ந்து சென்று கொண்டே இருக்கிறார். இந்த நேரத்துல சங்கீதம் 37:25 வாசிக்கிற பொழுது, நான் இளைஞனா இருந்தேன், முதிர் வயது உள்ளவனுமானேன், ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதை, அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து துரிகிறதை நான் காணவில்லை என்று சொல்லப்பட்டது. கைவிடப்பட்டதை காணவில்லை. ஆனால் இங்கே இயேசு கிறிஸ்து சிலுவையில வைத்து அவர் ஒரு தனிமை உணர்வை அடைகிறார். தனிமை உணர்வை அடைகிறார். நம்ம வேதத்துல வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27வது அதிகாரம் 46வது வசனம் இப்படி சொல்லுது, 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். மார்க்கு 15வது அதிகாரம் 34வது வசனத்துல வாசிக்கிற பொழுது, 9ஆம் மணி நேரத்திலே இயேசு ஏலோயி ஏலோயி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நீதிமான் கைவிட்டதை பார்த்ததில்லை, கைவிடப்பட்டதை பார்த்ததில்லை. ஆனா இங்க ஒரு நீதிமான் சிலுவையில் கிடந்து சொல்லுகிறார், ஏன் என்னை கைவிட்டீர். இந்த சம்பவம் மத்தேயுவிலும் மார்க்குவிலும் பதிவிடப்பட்டிருக்கிறது. இது கிட்டத்தட்ட 9ஆம் மணி நேரத்துல நடந்திருக்கிறது. இதற்கும் முந்தின சம்பவங்களுக்கும் இடையில் 3 மணி நேரம் இடைவெளி இருக்கிறது. 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரையிலும் ஒரு பெரிய அந்தகாரம் ஆட்கொண்டது. இது நம்முடைய நேர கணக்குப்படி கிட்டத்தட்ட 3 மணி, பிற்பகல் 3 மணி, யூதேயாவில் 9ஆம் மணி வேளை. இந்த நேரத்தில் இயேசு சத்தமிட்டு என்று மார்க்கு 15:37 சொல்லுகிறது. அவர் சத்தமிட்டார். இவ்வார்த்தை கடந்த 3 வார்த்தைகள் சற்று வித்தியாசப்பட்டது. இது கொஞ்சம் தனிமையின், பாழ்நிலையின், கைவிடப்படுதலின் வார்த்தை. இதை வச்சு நிறைய பேர் கேட்கிறாங்க,
ஏன் இயேசு சிலுவையில் வைத்து என் தேவனே ஏன் என்னை கைவிட்டது யாரை பார்த்து கேட்கணும்? ஆரம்பத்திலே சொன்னேன், இயேசு இந்த உலகத்துல மனிதனாக வந்தார். தெய்வமாக வந்தால் மனிதனை ரட்சிக்க முடியாது. ஆகவே தெய்வம் மனிதனாக வந்தார். தெய்வீகத்துவத்தை பரத்தில் உரிந்து வைத்து விட்டு ஆமென், அவர் மனிதனாகவே இங்கே வந்தார். சிலுவையில் தொங்குகிற பொழுது அவர் தேவன் அல்ல, தான் ஆமென் கொள்ளையாடின பொருளாக நினைக்காதபடிக்கு வைத்து வந்த தெய்வீகத்துவத்தை பார்த்து இந்த இடத்துல சத்தமிடுகிறார். மனிதனாகிய இயேசுவின் வேதனை நிறைந்த இதயத்திலிருந்து வந்த கூக்குரல் எனக்காக, என் சார்பாக அவர் சத்தமிடுகிறார். பிதா பரிசுத்த ஆவியானவர் இவரை தனிமையாக்கினார்கள். காரணம் பாவம். கெத்செமனே தோட்டத்துக்களை வைத்து அவருக்கு முன்பாக பாவம் நிறைந்த ஒரு பாத்திரம் வந்திருக்கிறது. அவர் கேட்கிறார், ஆண்டவரே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரத்தை என்னை விட்டு நீங்க செய்யக்கூடுமானால் நீங்கட்டும். பாவம் அவர் மேல் சுமத்தப்பட்டது. உங்களுடைய பாவங்கள் இயேசு கிறிஸ்துவின் மேல சுமத்தப்பட்டது. பாவம் மனிதனை தேவனிடத்திலிருந்து தனிமைப்படுத்தும். அந்த தனிமையை இயேசு கிறிஸ்து எனக்காக சகித்தார், எனக்காக அவர் அனுபவித்தார். அந்த தனிமையை இப்போ உணர்றார். அன்பு சகோதரனே சகோதரியே, நானும் நீயும் ஒரு பொழுதும் இந்த தனிமையை அனுபவிக்க கூடாதுங்கிறதுக்காக அவர் அந்த தனிமையை ஏற்றெடுத்தார். மரண நேரத்தில் நானும் நீயும் அனுபவிக்க வேண்டிய அந்த காரிருளையும் அந்த தனிமையையும் பாவத்தின் சம்பளத்தையும் இயேசு கிறிஸ்து அவர் மேல சுமந்து கொண்டு, நான் தனியா நிற்க கூடாது, தெய்வத்தோடு சமாதானமா இருக்கணும் என்று அந்த ஆக்கினையை அவர் ஏற்றுக்கொண்டார். இந்த சத்தத்தை மரண நேரத்துல நாம் ஒவ்வொருவரும் எழுப்பி இருக்க வேண்டும். ஆனால் அந்த சத்தத்தை என் தேவனாக இயேசு கிறிஸ்து மனிதனாக அவர் இருந்து என் ஸ்தானத்துல அவர் சிலுவையில் தொங்கி இந்த சத்தத்தை எழுப்புகிறதை பார்க்க முடிகிறது. இதன் மூலம் பாவப்பிடியிலிருந்து நம்மை விடுவித்தார் என்பதை நம்மால உணர முடியும். அந்த இயேசு தனிமையை அனுபவிச்சதுனால அந்த சத்தம் எனக்கு ஒரு நம்பிக்கையை தந்தது. இனி நான் தனிமை அல்ல, நான் தெய்வத்தோடு சமாதானமாயிருக்கிறேன். சங்கீதம் 22:1 வாசிக்கிற பொழுது அது இஸ்ரவேலின் கூக்குரலை சொல்லப்பட்டிருக்கு. அதை மீண்டும் தீர்க்க தரிசனமா சொல்லப்பட்ட அந்த வார்த்தையை இயேசு இந்த இடத்துல உச்சரிக்கிறார். தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் ஆண்டவரே? எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் இருக்கிறீர்? களங்கமில்லாத தேவ பக்தர்கள் பாடுகள் அனுபவிக்கும் போது இடும் கூக்குரல் இது. சிலுவை மரணம் என்ற சிந்தையே இல்லாத அந்த நாட்களில் தாவீது சிலுவை மரணத்தை தீர்க்க தரிசனமாக அறிவிக்கிறார். அதனுடைய 17-18 வசனங்களில வாசிக்கிற பொழுது வஸ்திரத்தை குறைத்து தீர்க்க தரிசனம் சொல்றார். நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது, பொல்லாதவர்களின் கூட்டம் என்னை வளைந்து கொண்டது, என் கைகளையும் என் கால்களையும் உருவ குத்தினார்கள், என் எலும்புகளை எல்லாம் நான் எண்ணலாம், அவர்கள் என்னை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள், என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் பேரில் சீட்டு போடுகிறார்கள். மனித வரலாற்றில் இப்படி ஒரு இருண்ட தருணத்தை அனுபவித்திருக்க முடியாது. ஆமென். பாவ கடலிலே மூழ்கடிக்கப்படுகிற ஒரு தருணம் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், ஏன் என்னை கைவிட்டீர் ஆண்டவரே? இந்த இடத்துல தீமை வெல்கிறது போல ஒரு சூழ்நிலைமை. இயேசு தன்னை அர்ப்பணித்தார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரம் 53வது வசனத்தில் இயேசு தன்னை அர்ப்பணிக்கிறார். ஆனால் சில நேரத்திற்கு மட்டுமே இந்த வெற்றியின் அனுபவம் தீமையின் கையில் இருக்கிறது. நமது இரட்சகராம் இயேசு என்னும் மனிதத்துவத்தின் மேல் பாவம் சுமத்தப்பட்டது. ஆமென். பாவத்தின் ஆக்கினை சுமத்தப்பட்டது. இந்த இடத்துல தான் தேவன் நீதி பூரணம் அடைகிறது, தேவ திட்டம் பூரணம் அடைகிறது, இயேசுவின் மேல் வைத்த ஊழியம் நிறைவடைகிறது. இதன் மூலம் தான் நாம் மீட்கப்பட்டோம். இயேசு கிறிஸ்து தனிமைப்படுதலின் பாழ்நிலையின் சத்தத்தை எழுப்புதல் நினைப்போம். எனக்கு ஒரு சந்தோஷம் சமாதானம் உண்டு. நான் இனி தனிமை அல்ல, தேவனோடு நான் இணைக்கப்பட்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. அதுதான் ஏசாயா 53:6 சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு சமாதானம் உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அந்த சமாதானம் காரணம்
காரணமே பாவம் பாடுகளை தரும். அதன் முழு பாரத்தையும் என் இயேசு அனுபவித்தார், சுமந்து தீர்த்தார். தேவனை விட்டு அகற்றும் பாவம், அதையும் இயேசு அனுபவித்தார். யோவான் 8:29 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் இந்த ஊழியம் செய்கிற பொழுது பிதாவானவர் அவரை ஒரு நொடி கூட தனிமையா இருக்க விடவில்லை. ஆனால் சிலுவையில் என்னுடைய பாவம் அவர் மேல் சுமத்தப்பட்டதனால் பிதாவும் அவரை கைவிட்டார். இன்றைக்கு அதன் நிமித்தம் அந்த ரத்தம் என் மேல பூசப்பட்டிருக்கிறது, கழுவப்பட்டிருக்கிறது. நான் அவரோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறேன். இது அவநம்பிக்கையின் சத்தம் அல்ல, வேதனையின் சத்தம், தனிமையாக்கப்படுகிற ஒரு பதறி போன சத்தம் இது. இந்த தருணம் முடிந்து கிட்டத்தட்ட 6 மணி நேரமாக இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்குகிறார். பாருங்க, 3 ஆணிகள்ல ஒரு மனுஷன் எவ்வளவு நேரம் சிலுவையில தொங்க முடியும்? கைகள் பிளக்க, கால்கள் பிளக்க, சரீரம் மொத்தம் சொட்டு சொட்டாக அந்த உஷ்ணம், வெயில் பட பட அந்த இரத்தம் சொட்டு சொட்டாக சொட்டுகிறது. இந்த நேரத்துல சரித்திர ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள், சுவாசம் விடுகிறதற்கு கூட தன்னுடைய சரீரத்தை முன்னும் பின்னுமாக இழுக்க வேண்டிய தருணம். ஆமென். சிலுவைக்கு சற்று அப்புறத்தில் நின்றாலும் சுவாசிக்கிறதற்கு அவர்கள் எடுக்கிற முயற்சியின் சத்தம் செவிகளில் தொனிக்குமா? இப்ப அந்த நிலைமை. கிட்டத்தட்ட 6 மணி நேரமாக இயேசு சிலுவையில் தொங்குகிறார். இப்பொழுது அந்த தன்னுடைய சுவாசத்தை, பிராணவாயு எடுக்கிறதுக்கு கூட சரீரம் முன்னும் பின்னும் பிடைக்கிற அந்த வேளை, தன்னை சிலுவையிலிருந்து அசைக்கிறார். ஏன்? மனுஷன் முழு பலத்தை பயன்படுத்திதான் இப்போ சுவாசத்தை இழக்கணும். சரீரத்தை முன்னும் மின்னும் தள்ளும் நிலைமை. தன்னுடைய தோல் வலி, ஏன்னா முழு வெயிட்டும் அப்படியே கிடக்குது, தோல் வலி. தன்னுடைய வாய் சிதைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நேரத்துல இயேசு தாகமா இருக்கிறேங்கிற ஒரு சத்தம், நான் தாகமா இருக்கிறேன். உடனே அவருக்கு காடியை கொடுக்கிறாங்க. நீங்க பாத்தீங்கன்னா இதை பத்தி கொஞ்சம் காரியம். 2 முறை இயேசு கிறிஸ்துவுக்கு காடி கொடுத்தார்கள். ஒரு முறை அவர் நிராகரித்தார், ஒரு முறை அவர் பெற்றுக்கொண்டார். இந்த 2 வித்தியாசத்தை நாம புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று, நீங்கள் மத்தேயு 27:34 வாசிக்கிற பொழுது, சிலுவையில் அறையும் இடத்துக்கு கொண்டு வந்த உடனே அவருக்கு அறையப்படுகிறதற்கு முன்பு கசப்பு கலந்த காடியை கொடுக்கிறார்கள். அதை குடிக்க மனதில்லாதிருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது அது சிலுவையில் அறையப்படுகிற பொழுது அந்த குற்றவாளி அல்லாவிட்டால் அறையப்படுகிற நபர் வேதனையை அதிகமாக அனுபவிக்க கூடாது என்பதற்காக கொடுக்கப்படுகிற ஒரு விதமான போதை, கசப்பு கலந்த காடி. இயேசு கிறிஸ்து பாவத்தின் சம்பளத்தை அப்படியே மனிதனுக்காக சுமக்க விரும்பினார். அந்த வேதனையின் உச்சக்கட்டத்துல கூட அவர் ஒரு துள்ளி போதையை அவர் ருசி பார்க்கவில்லை. இன்னைக்கு நிறைய பேர் போதையை எடுத்துக்கிட்டு சொல்லுவாங்க, என் வேதனை அப்படி. நான் கேட்கிறேன், இயேசு கிறிஸ்துவின் வேதனை எப்படிப்பட்டது தெரியுமா? அவருடைய இரத்த நாளங்களை, வியர்வை நாளங்களை உடைக்கும் அளவுக்கு அவர் இருதய வேதனை அனுபவிச்சார். கெத்செமனே தோட்டத்தில் எவ்வளவு வேதனை இருந்திருக்கும். இன்னைக்கு யாருடைய வியர்வையும் இரத்தமா மாறுறதில்லை, அவ்வளவு வேதனை ஒன்றும் இல்லை. ஆமென். இயேசு அந்த சூழ்நிலைமையிலும் அவர் எதையும் மறக்கிறதற்கும் அவர் போதையை கொஞ்சம் கூட ருசி பார்க்கவில்லை. ஆனால் நீங்கள் மார்க்கு 15:23 வாசிக்கிற பொழுது, வெள்ளைப்போளம் கலந்த திராட்சை ரசம் கொடுத்தார்கள், இயேசு அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதான் கசப்பு கலந்த காடி. ஆனால் தற்பொழுது திராட்சை ரசம் அல்ல, மாறாக சிலுவையில் வைத்து சொல்றார். இந்த சூழ்நிலைமையில எழுத்தின் பிரகாரமாக இயேசு தாகமாயிருந்தார். இந்த தாகம், இந்த சத்தத்தை நானும் நீங்களும் நரகத்திலிருந்து சொல்லி இருக்கணும். ஒரு ஐஸ்வர்யவான் லாசரு இருக்கிறாங்க, மரித்து போன பிறகு ஐஸ்வர்யவான் கேட்கிறான் பாதாளத்திலிருந்து, அந்த லாசருடைய கரத்துல ஒரு சொட்டு தண்ணீர் எடுத்து தரணும். ஏன்னா அவ்வளவு தாகமா இருக்கிறான், ஒரு சொட்டு தண்ணி. அந்த சத்தம் நரகத்துல நானும் நீங்களும் போடக்கூடாது என்பதற்காக
நமக்காக இயேசு கிறிஸ்து சிலுவையில் வைத்து அவர் சரீரத்தின் நீர் சத்துக்கள் எல்லாம் போக, இரத்தமெல்லாம் போக, சொட்டு சொட்டாக வடிய தன்னை மரணத்திற்கு அர்ப்பணித்து இருந்த சூழ்நிலைமையில் அவர் சொன்னார், நான் தாகமா இருக்கிறேன். அவர் எழுத்தின் பிரகாரமாகவே தாகமா இருந்தார். அவர் மனிதனாத்தான் சிலுவையில் இருந்தார், தெய்வமா அல்ல. அந்த சூழ்நிலைமையில் இருந்து கொண்டு நான் தாகமா இருக்கிறேன், நான் தாகமா இருக்கிறேன். அந்த நேரத்துல அவருடைய வாயை நனைப்பதற்காக அவர்கள் ஒரு முயற்சி எடுக்கிறாங்க. அந்த இடத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கிற கிரேக்க வார்த்தை என்ன அப்படின்னா, போஸ்கா என்ற பானத்தை கொடுத்தார்கள். போஸ்கா, இது முதல்ல சொல்லப்பட்ட வார்த்தைக்கும் இதற்கும் சற்று வித்தியாசம் இருக்கிறது. இது பொதுவாக ரோம போர் சேவகர்கள் தங்களை பணியில் அமர்த்தப்படும் போது, முக்கியமாக சிலுவை தண்டனைகள் நிறைவேற்றப்படுகிற பொழுது, அந்த தங்கள் தாகத்தை தீர்ப்பதற்காக, ஏன்னா உஷ்ணத்துல நின்று வேலை செய்யணும், அதற்கு அவர்களுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு விதமான பானம் அது. இது இயேசு தாகமா இருக்கிறேன் என்ற நேரத்தில் சேவகன் ஒருவன் கொடுக்க வழி தேடுகையில் தன் தலை கவசத்தை கழற்றி அதற்குள் இருக்கிற ஒரு அமைப்பை எடுத்து அதை அதுல அந்த பானத்தை தோய்த்து அவருடைய உதடுகளை, வாயை நனைக்க கொடுக்கிறதை பார்க்க முடிகிறது. அதாவது அந்த பானத்துல முக்கி அவருக்கு கொடுக்கிறான், சிலுவையில் தொங்குகிற இயேசு கிறிஸ்துவுக்கு. இந்த அதாவது அந்த சேவகர்களுடைய அந்த ஹெல்மெட்டுக்குள்ள இருக்கிற அந்த ஒரு பஞ்சு போன்ற அமைப்பு, ஸ்பாஞ்ச், அது கடற்காளான், கடற்கரையில் பாறைகளிலிருந்து எடுக்கிற ஒரு வகை காளானா இருக்கிறது. அதுல தோய்த்து கொடுக்கிறான். அதைத்தான் அங்க பார்க்கிறோம். அதான் யோவான் 19வது அதிகாரம் 28, 29 வசனம் சொல்லுகிறது. 9வது வசனம் சொல்லுது, அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன் என்றார். காடி நிறைந்த பாத்திரம் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. அவர்கள் கடற்காளானை காடியிலே தோய்த்து ஈசோப்பு தண்டில் மாட்டி அவர் வாயினிடத்தில் நீட்டி கொடுத்தார்கள். அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். சங்கீதங்களின் புத்தகத்துல 69வது சங்கீதம் 21வது வசனத்துல பார்க்கிற பொழுது வேதம் சொல்லுது, என் ஆகாரத்தில் கசப்பு கலந்து கொடுத்தார்கள், என் தாகத்துக்கு காடியை குடிக்க கொடுத்தார்கள். தீர்க்க தரிசனமா மேசியாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லா வேலையும் முடித்தவராக தற்பொழுது இயேசு தன் சரீர நிலைமையை பார்க்கிறார். நான் தாகமா இருக்கிறேன், என் சரீரத்துல இப்போ நீர் சத்து இல்லை என்கிறத உணர்கிறார். சிலுவை மரணத்தின் மிக கொடூரமான நேரம் இது. மற்ற குற்றவாளிகள் நேரமாக ஆக தவறான வார்த்தைகளை, கெட்ட வார்த்தைகளை, தூஷண வார்த்தைகளை, புத்தி பேதரித்தவர்கள் போல அவர்கள் பேச தொடங்குவார்கள். ஆனா அவங்களை எல்லாவிடையும் விட இயேசு வித்தியாசமானவராக சிலுவையில் இருந்தார். ஏன்னா அவர் மனிதனாக என் ஸ்தானத்தில் சிலுவையில் அறையப்பட்டிருந்தார். அதாவது தன்னுடைய எல்லா வேதனையின் உச்சக்கட்டத்திலும் சுய கட்டுப்பாடு உடையவராக இருந்தார். இன்னைக்கு சிந்திப்போம், நம்ம எவ்வளவு சீக்கிரமா நம்ம கட்டுப்பாடை இழந்து போய் பேசுறோம், கிரியை செய்றோம். இயேசு கிறிஸ்து சிலுவை பரியந்தம் சுய கட்டுப்பாடு உடையவராய் செயல்பட்டார். இந்த காரியம் நமக்கு முன்மாதிரியாய் இயேசு கிறிஸ்து செய்திருக்கிறார். இதே இயேசு கிறிஸ்து 2-3 தினங்களுக்கு முன்பு எருசலேமில் என்று சத்தமிட்டார். ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வரக்கடவன். சமாரிய பெண்ணை பார்த்து சொன்னார். சமாரிய பெண்ணை பார்த்து, நான் தாகமா இருக்கிறேன், அப்போ நீ கேட்டா உனக்கும் நான் தர்றேன், நான் தருகிற தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு காலம் தாகம் எடுக்காது. அப்படி அழகா சொன்னார். இங்க 4வது வார்த்தை, அவர் எலியாவை அழைக்கிறார் என்று எல்லாரும் தவறாக புரிந்து கொண்டு ஒருவர் உதவுவதற்கு முன் வராமல் இருக்கிற அந்த நேரத்துல ஒருவர் உதவுகிறதற்கு முன் வருகிறார். இந்த சிறியரில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்கிறீர்களோ அதை எனக்கே செய்தீங்கன்னு ஆண்டவர் சொல்றார். தனி மனித தன்மையை வெளிப்படுத்துகிறார். நம் ரட்சிப்புக்காக இயேசு கொடுத்த விலையை இந்த சத்தம் நமக்கு தெளிவாய் வெளிப்படுத்துகிறது. சீஷர்கள் என்கிற நாமத்து நிமித்தம் நீங்கள் ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் அதற்குரிய பலன்களை நீங்கள் பெறுவீர்கள் என்று இயேசு சொன்னார். இது இயேசுவின் ஆத்தும தாகத்தையும் வெளிப்படுத்துகிறது. நான் எல்லாத்தையும் முடிச்சுன்னேன், என்னை ஆத்துமாக்கள் ரட்சிப்படையணும். தேவனுடைய இரக்கத்தை மனுக்குலத்திற்கு கிடைக்க செய்த இயேசுவுக்கு ஒரு சேவகன் இரக்கம் காட்டினான். இப்பொழுது
இயேசு எனக்காக மாம்சத்தில் பாட அனுபவித்து மரித்தார். தீர்க்க தரிசன நிறைவேறுதலை அவர் விரும்புகிறார். தன் கடமையை நிறைவு செய்ய இருந்த மனதைரியம் அவருக்கு அது பெரிதாக இருந்தது. இதெல்லாம் முடிஞ்சு வருகிற பொழுது அடுத்து ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு சிலுவையில் மொழிந்த வார்த்தை யோவான் 19வது அதிகாரம் 30வது வசனம். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். இயேசு சொன்னார், எல்லாம் முடிஞ்சிருச்சு, முடிந்தது. இது 6வது வார்த்தை, முடிந்தது. இது வெற்றியின் சத்தம். ஒரு போர் முடித்து வந்து சொல்லுவாங்க, முடிஞ்சிடுச்சு, வெற்றியின் சத்தம். ஒரு விளையாட்டில் விளையாடி முடிஞ்சு வெற்றி பெற்று வந்து வெற்றியா சொல்லுவாங்க, முடித்து விட்டேன், I have accomplished everything. இயேசு இங்கே வெற்றியின் சத்தத்தை சொல்லுகிறார். 6 மணி நேரத்துக்கு மேலாக சிலுவையில் தொங்கி கிடக்கிற இயேசு கிறிஸ்து என்ன முடிஞ்சிருச்சுன்னு சொல்லுகிறார். இந்த இடத்துல வேதம் இவரை குறித்து சொன்னது. ஏசாயா 60வது அதிகாரத்துல வாசிக்கிறோம், 60-61 வாசிக்கிறோம், தரித்திரருக்கு சுவிசேஷம் அறிவித்தல். லூக்கா 4:18-43 வசனங்கள்ல இயேசு சொன்னார், நான் தரித்திரருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க வந்தேன், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலை ஆக்கவும். அவரை நோக்கி, நான் மற்ற ஊர்களிலும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்க வேண்டும், இதற்காகவே அனுப்பப்பட்டேன் சொல்றார். நான் முடித்து விட்டேன், பிரசங்கம் பண்ண வந்தேன், பிரசங்கம் பண்ணி முடிச்சுட்டேன். 2 சொல்லுகிறார். யோவான் 10வது அதிகாரம் 10வது வசனத்துல, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் என்று வேறு ஒன்றுக்கும் வரான், நானோ அவைகளுக்கு ஜீவனை கொடுக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணமும் அடையவும் வந்தேன். இப்ப இயேசு சொல்றார், நான் ஜீவனை கொடுத்துட்டேன், முடிந்தது. 1 யோவான் 3:8 சொல்லி இருக்கிறது, பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான், பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். இந்த இடத்துல வசனம் சொல்லுது, நான் பிசாசின் கிரியைகளை அழித்து விட்டேன், முடிஞ்சிடுச்சு. 4வதாக லூக்கா 12வது அதிகாரம் 49வது வசனத்துல சொன்னார், பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எறிய வேண்டும் என்று விரும்புகிறேன் சொல்றார். அக்கினியை போட வந்தேன், விரும்பினேன், அது முடிஞ்சிடுச்சு, அக்கினியை போட்டுட்டேன், அது பற்றி எறியணும்னே, அது முடிஞ்சிடுச்சு அப்படின்னு இயேசு சொல்றார். யோவான் 18வது அதிகாரம் 37வது வசனத்துல வருகிற பொழுது, அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி, அப்படியானால் நீ ராஜாவோ என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, நீர் சொல்லுகிறபடி நான் ராஜாதான், சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன், இதற்காகவே இந்த உலகத்தில் வந்தேன், சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான் என்றார். அப்ப சொல்றார், நான் சாட்சி கொடுக்க வந்தேன், சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுத்து முடிந்தது என்று சொல்லுகிறார். 6வதாக யோவான் 1வது அதிகாரம் 29வது வசனம் வாசிக்கிற பொழுது, மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கும் தேவாட்டுக்குட்டி அப்படின்னு சொன்னார். இயேசு சொல்றார், உலகத்தின் பாவத்தை நான் சுமந்து தீர்த்து விட்டேன், எல்லாம் முடிந்தது. 7வதாக லூக்கா 19வது அதிகாரம் 10வது வசனத்துல, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். இப்போ இயேசு சொல்றார், நான் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் வந்தேன், முடிந்தது, நான் தேடினேன், நான் ரட்சிக்கிறேன் அப்படின்னு முடிந்தாச்சு அப்படின்றார். 8வதாக பார்க்கிற பொழுது, ஆமீன், மார்க் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 45வது வசனத்துல வருகிற பொழுது சொல்லுகிறார், அப்படியே மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். அப்போ இயேசு சொல்றார், அநேகரை மீட்கும் பொருளாக ஜீவனை கொடுக்க வந்தேன், முடிந்தது. 9வதாக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், 1 தீமோத்தேயு 1:15, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். இப்ப சொல்லுகிறார், நான் பாவியை ரட்சிக்க வந்தேன், முடிந்தது, நான் ரட்சிக்கிறதற்காக வந்து ரட்சித்து விட்டேன். 10வதாக கடைசியாக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நம்முடைய பாவத்தை சுமந்து தீர்ப்பது. 1 யோவான் 3:5, அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார் என்று அறிவீர்கள், அவரிடத்தில் பாவம் இல்லை. இயேசு சொல்றாரு, நான் பாவத்தை சுமந்து தீர்த்துட்டேன். இன்னும் 2 குறிப்புகள் அதுல சொல்லப்பட்டிருக்குது. ஆமென். மார்க்கு 10வது அதிகாரம்
38வது வசனத்துல வாசிக்கிற பொழுது இயேசு அவர்களை, அதாவது யாக்கோபையும் யோவானையும் நோக்கி சொல்லுகிறார், நீங்கள் கேட்டுக்கொள்ளுகிறது என்னதென்று உங்களுக்கு தெரியவில்லை. நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்கவும், நான் பெறும் ஸ்நானத்தை நீங்கள் பெறவும் உங்களால் கூடுமா என்றார். அப்போ குடிக்கும் பாத்திரம், ஸ்நானம், 2 காரியத்தை இந்த இடத்துல சொல்லுகிறார். லூக்கா 12வது அதிகாரம் 50வது வசனத்தில், ஆகிலும் நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்நானம் உண்டு, அது முடியும் அளவும் எவ்வளவோ நெருக்கப்படுறேன் அப்படின்னு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார். லூக்கா 22:42 வருகிற பொழுது, பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆயினும் என்னுடைய சித்தமல்ல உம்முடைய சுத்தத்தின்படி ஆக கடவது. யோவான் 18வது அதிகாரத்துல 11வது வசனத்துல இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், அப்பொழுது இயேசு பேதுருவை நோக்கி, உன் பட்டயத்தை உரையிலே போடு, பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணாது இருப்பேனோ என்றார். அப்போ ஒரு ஸ்நானம், ஒரு பாத்திரம் பானம் பண்ணணும். பாத்திரம் பருகி முடிந்தது என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். ஸ்நானம் பண்ணி முடிந்தது என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். தீர்க்கதரிசிகளின் தீர்க்க தரிசனங்களின் நிறைவு முடிந்தது என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். கீழ்ப்படிதல் நிறைவு பெற்றது என்று சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து சிலுவையின் மரண பரியந்தம் அவர் கீழ்ப்படிந்தவரானார். கீழ்ப்படிந்து முடிந்தது. என்னை குறித்த தேவ குறிக்கோள் முடிந்தது. என்னை குறித்த தேவ திட்டம் முடிந்தது. நிறைவு பெற மரணம் வரை கீழ்ப்படிதல் தேவை என்பதை இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல வெளிப்படுத்துகிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நான் ஓட்டத்தை முடித்தேன். மனிதா, உன் ரட்சிப்புக்கான அத்துணை கிரியைகளும் கர்மங்களும் சடங்குகளும் பலிகளும் யாகங்களும் எல்லாம் முடிந்தது. இயேசு கிறிஸ்துவின் இந்த வார்த்தை அது நமக்கு நன்மையான வார்த்தையா இருக்கிறது, நம்பிக்கை தருகிற வார்த்தையா இருக்கிறது, மகிழ்ச்சியை தருகிற வார்த்தையா இருக்கிறது. அவர் செய்து முடித்தவைகளை நம்மால இனி நிறைவேற்ற முடியாது. இனி நீ விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டார் ரட்சிக்கப்படுவீர்கள். உன் பாவம் மன்னிக்கப்பட, உன் பாவ விமோச்சனத்துக்காக நீ இனி எந்த தியாகத்தையும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நீ மனம் திரும்பி அறிக்கையிட்டு விசுவாசி, இயேசு கிறிஸ்துவை விசுவாசி. உன் பாவத்துக்காக சிலுவையில் மரித்து எல்லாம் முடிந்தது. உன் பாவத்திற்கான அத்துணை செயல்களையும் எல்லா கர்மங்களையும் எல்லா விலைகளையும் இரத்தத்தையும் செலுத்தி முடித்து விட்டேன் என்று சொல்லுகிற இயேசு கிறிஸ்துவின் சத்தத்துக்கு இடம் கொடு. இன்றைக்கு நீ ரட்சிக்கப்பட முடியும். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை நீ பெற்றுக்கொள்ள முடியும். கடைசியாக இது முடித்து இயேசு கிறிஸ்து சிலுவையில வைத்து சொல்லுகிறார், பிதாவே என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். ஆண்டவரே, என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். நல்லா கவனிக்கணும். இயேசு கிறிஸ்துவை யாராலையும் கொலை செய்ய முடியாது. அவரை யாரும் கொல்லவில்லை. அவர் தன் ஆவியை ஒப்புவித்தார். அவர் தன் ஆவியை ஒப்பு கொடுத்தார். ஆண்டவரே, நீர் அனுப்பின எல்லா காரியங்களும் முடிந்து விட்டது. இனி நான் உம்மிடத்தில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்கிறத செய்கிறார். லூக்கா 23வது அதிகாரம் அதனுடைய 46வது வசனத்துல வாசிக்கிற பொழுது, பிதாவை உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார் என்று பார்க்கிறோம். இதற்கு முன்பாகத்தான் அவர் எல்லா காரியங்களையும் செய்து முடித்தவராக, இந்த எல்லாம் முடிந்தது அந்த வார்த்தை சொல்றார் பாருங்க, செய்து முடிச்சு. அந்த நேரத்துல சூரியன் இருளடைந்தது. தேவாலயத்தின் திரைச்சீலை நடுவில் 2ஆக கிழிந்தது. இனிமேல் தைரியமாய் கிருபாசன தண்டை யாரும் நெருங்கலாம். அது எதை காட்டுது? ஆமேன். ஆசாரிய ஊழியத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வந்துச்சு. ஆமேன். அதெல்லாம் வெளிப்படுத்துகிறது. இன்றைக்கு நானும் நீங்களும் தைரியமாய் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை சுமந்து கொண்டு தேவ பிரசன்னத்தை அனுபவிக்க முடியும். பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும். தேவனோட சமாதானமா இருக்க முடியும். தேவனோட பேச முடியும். தேவ சத்தத்தை கேட்க முடியும். முகமாய் அவரை தரிசிக்க முடியும். சங்கீதங்களின் புஸ்தகம் 35வது அதிகாரம் 1வது வசனத்துல வாசிக்கிற பொழுது, சங்கீதங்களின் புஸ்தகம் 35:1 தெளிவாய் நமக்கு கற்றுத்தருகிற ஒரு வார்த்தையை பாருங்கள். கர்த்தாவே, நீரின் விளக்காளிகளோட விளக்காடி என்னோடு யுத்தம் பண்ணுகிறவர்களுடைய யுத்தம் பண்ணும். நீர் கேடகத்தையும் பரிசையும் பிடித்து எனக்கு ஒத்தாசையாக எழுந்து நில்லும் என்று சொல்லுகிறான்.
ஆமேன். இந்த இடத்துல ஆமேன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யாரும் அவரை கொலை செய்யல, ஜீவனை கொடுக்க வந்தார், ஜீவனை கொடுத்தார். யாருக்காக? எனக்காக, உங்களுக்காக. அப்படியே கர்த்தருடைய கரத்துல ஒப்பு கொடுப்போமா? நாமும் நமக்கு நிறைவேற்றப்பட்ட முன்குறைக்கப்பட்ட எல்லா பணிகளையும் செய்து முடித்து கர்த்தருடைய கரத்துல ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த 7 மொழிகளும் பூரணமான ஆசீர்வாதத்தை நமக்கு கொண்டு வந்திருக்கிறது, நம்பிக்கையை தந்திருக்கிறது. இன்னும் துக்கமுகமாய், இன்னும் வேதனையோட, பாவத்தோட தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. வருத்தமா தெரியாண்டா, தேவனிடத்துல வாங்க, அங்க இரக்கம் உண்டு. பரிசுத்த பிதாவே, நன்றி உள்ள இருதயத்தோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய சிலுவையில் வயிற்று நீர் மொழிந்த 7 வார்த்தைகள் எங்களுக்கு அது பெரிய ஒரு வாசலை திறந்து தந்திருக்கிறது, சமாதானத்தை உண்டு பண்ணி இருக்கிறது. இந்த வார்த்தையை கேட்கிற பொழுது நாங்க ஆமீன் தேவனோடு கூட சமாதானத்தை பெற்றுக்கொள்ளுகிறோம். ஆண்டவரே, உடைய இரக்கத்துக்காக நன்றி. இந்த வேளையில் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருந்த யாரா இருந்தாலும் உடைய பிள்ளைகள் சமாதானத்தை உணரட்டும், சந்தோஷத்தை உணரட்டும், தேவனோடு ஐக்கியப்படட்டும் என்று ஜெபிக்கிறேன். தடைகள் இயேசுவின் நாமத்தினாலே மாறுவதாக. ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கப்படட்டும், விடுதலை பெற வேண்டியவங்க விடுதலை பெறட்டும். இந்த நாளில் ரட்சிப்பின் அறுவடை நடப்பதாக என்று ஜெபிக்கிறோம், தாழ்த்தி தருகிறோம். தொடர்ந்து நீங்க மகிமைப்படுங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. Thank you. God bless you all.